இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க நிறைய புக்ஸ் வந்து இருக்கு. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான புக்ஸ் நிறைய வந்து இருக்கு. இங்க வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவங்க, கண்டிப்பா ஒரு 10 புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அத தாண்டி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு என்ன மாதிரியான 10 புக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அத தாண்டி இதுல வந்து இன்னும் கிளியரா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த புக்ல வந்து முடிக்கலாம். அதாவது பிகினர்ல இருந்து ப்ரோ ஆகணும் அப்படின்னா, என்னென்ன புக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த புக்ல வந்து முடிக்கணும். அப்புறம் இந்த ஒரு புக்க படிக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து டேக் அவே என்ன வந்து வெளிய எடுத்துட்டு வரணும். இங்க நிறைய பேருக்கு புக் படிக்கிற பழக்கம் வந்து இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, புக் படிக்கிற பழக்கம் வந்து இருக்காது. பட் ஆனா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. சோ இதுல 2 விதமா எப்படி இருந்தாலுமே சரி, 2 பேருமே புக் படிச்சுட்டு வெளிய வரும்போது அவுட்கம் வந்து இருக்கணும். அந்த ஒரு புக்ல இருந்து ஒரு டேக் அவே இருக்கணும். அந்த ஒரு டேக் அவே இந்த ஒரு 10 புக்ஸ்ல என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து டீடைலா சொல்ல போறோம். சோ அந்த ஒரு டேக் அவே இல்லாம அந்த ஒரு புக் நீங்க படிச்சுட்டு வெளிய வந்தது கூட அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த ஒரு 10 புக்ஸ பத்தி நம்ம பார்ப்போம். எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஒரு 10 புக்ஸ நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். சோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு பிகினர்ல இருந்து ப்ரோவா வந்து மாறிடுவீங்க. இந்த ஒரு 10 புக்ஸ நீங்க பை பண்றதுக்கு இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் எங்க இருக்கோ அந்த ஒரு ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணி என்ன புக் வந்து வேணுமோ அதை நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இங்க வந்து 2 புக் 3 புக்ன்ற மாதிரி காம்போ ஆஃபரும் வந்து இருக்கும். இருக்கிறதுல மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ்ல Flipkart அண்ட் தென் Amazonல எங்க இருக்கோ எல்லாமே வந்து பார்த்து டேக் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்க வந்து எது வேணுமோ நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த புக்ல இருந்து ஆரம்பிக்குது? திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்ற புக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு புக் நமக்கு என்ன சொல்லி தரும் அப்படின்னா, வெல்த் கிரியேஷன்ன்றது ஓவர் நைட்ல வந்து நடந்துராது. இது வந்து ஜென்ரலா ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஓவரால் வெல்த் கிரியேஷன் பண்ண போறவங்க யாரா இருந்தாலும் சரி, வெல்த் கிரியேஷன்ன்றது ஓவர் நைட்ல வந்து நடந்துராது. இதுக்கு வந்து ஒரு நம்ம டைம் குடுக்கணும். பேஷன்ஸ் வந்து தேவைப்படும். சோ எப்படின்றது இந்த ஒரு புக்ல கிளியரா வந்து நமக்கு தெரிய வரும். யூசுவலா எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவோம்? நம்மளோட மணிய வந்து டபுள் பண்ணிக்கணும் அப்படின்றது நம்மளோட திங்கிங்கா வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் ரூ. 100 போட்டேன் அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துல ரூ. 200 ஆகுறது தான் நம்மளோட நோட்டா வந்து இருக்கும். பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது. சோ நம்மளோட மணி வந்து டபுள் ஆகுறதுக்கு டைம் வந்து குடுக்கணும். அப்படி டபுள் ஆகுது டைம் குடுக்கல அப்படின்னா, நம்மளோட வெல்த் கிரியேஷன்ன்றது நம்ம பண்ணாமலே வந்து விட்டுருவோம். ஓகே. ஒரு சில வாட்டி வந்து இந்த ரூ. 100ன்றது ரூ. 200 மாறும். பட் ஆனா அது எல்லா டைமும் மாறாது. நம்ம எல்லா டைமும் நம்ம எதிர்பார்ப்போம். அதையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைச்சுக்கணும். இங்க நம்ம எஸ்ஐபி கால்குலேஷன் போட்டு இன்னைக்கு நம்ம ரூ. 10,000 போட்டு ஒரு 1 கோடி வரணும் அப்படின்னா எவ்வளவு வருஷத்துல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் கால்குலேஷன் போட்டால் கூட பிராக்டிகலா நம்ம மைண்ட் வந்து இதுக்கு ப்ரிப்பேரா இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷன் இதுல வந்து நடக்கும். நீங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வேற ஒரு இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களோட வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டி பேக்கர் ஆயிருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். சோ இந்த ஒரு புக்ல நான் என்ன கத்துட்டு வந்தேன் அப்படின்னா, வெல்த் கிரியேஷன் வந்து ஓவர் நைட்ல வந்து பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க மணி மேக் பண்ணாலும் கூட என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு. சோ அவங்க ட்ரேடிங்லயோ இல்ல அப்படின்னா கிரிப்டோல இருந்து மணி மேக் பண்ணாலும் கூட ஷார்ட் டேர்ம்ல மேக் பண்ணாலும் கூட நான் லாங் டேர்முக்கு தான் உள்ள வந்திருக்கேன். சோ நான் லாங் டேர்ம் தான் போக போறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப அடுத்த இதுக்கு போவோம். லேர்ன் டர்ன் என்ற அடுத்த புக் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு புக்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஒரு ஸ்டாக்க பை பண்றதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது இந்த ஒரு புக்ல இருந்து நமக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐடிசி கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா, நிறைய பேர் சிகரெட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி உள்ள இருக்கு. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் உள்ள இருக்கு. பேப்பர் போர்ட்ன்ற ஒரு பிசினஸ் வந்து உள்ள இருக்கு. இதை தாண்டி ஹோட்டல் பிசினஸ் உள்ள இருந்துச்சு. அது வந்து இப்ப டிமர்ஜர் ஆயிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் ஆனா ஜெனரலா பாக்குறவங்களுக்கு இது ஒரு சிகரெட் கம்பெனியா தெரியும். இப்ப நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த மெலோடி சாக்லேட் வந்து இங்க கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மெலோடி சாக்லேட் கொடுத்த ஒரு ரீசனால பார்லே இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஏத்துனாங்க. பட் ஆக்சுவலா பார்லே இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி வந்து அந்த ஒரு மெலோடி சாக்லேட் வந்து தயாரிக்கல. அந்த ஒரு மெலோடி சாக்லேட் வந்து தயாரிக்கிறது பார்லே ப்ராடக்ட்ஸ்ன்ற கம்பெனி. அது ஒரு பிரைவேட் கம்பெனி. பட் ஆனா இவங்க எல்லாருமே மார்க்கெட்ல ஏத்தன ஷேர் வந்து பார்லே இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் வந்து ஏத்துனாங்க. சோ அது வந்து அப்பர் சர்க்கிட்டையும் வந்து ரீச் பண்ணுச்சு. சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு புக் நீங்க படிக்கும்போது நீங்க இந்த ஒரு மிஸ்டேக்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு பிசினஸ் நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த ஒரு ரீசனுக்காக பை பண்றோம், அந்த ஒரு பிசினஸ் ஆக்சுவலா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும். இந்த ஒரு புக்ல இருந்து டேக்அவே அதுவா தான் வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்த புக்கா இருக்குது த லிட்டில் புக் ஆஃப் காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்ற புக் வந்து இருக்கு. இங்க சேம் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல என்ன மாதிரி நம்ம பார்த்தோமோ அது வந்து ஜென்ரலா வெல்த் கிரியேஷனுக்கு வந்து இருக்கும். பட் ஆனா இது எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்றது, எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி தரும். ஸோ மார்க்கெட்ல இங்க நிறைய பேர் லாஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து எமோஷன்ஸ் தான். அப்புறம் மார்க்கெட்டை டைம் பண்றேன், அதாவது இப்போ வந்து இங்க லோல இருக்கு, இப்போ நான் பை பண்ணிட்டு ஐல வந்து விற்க போறேன் அப்படின்றத டைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல யோசிப்பாங்க. அதை தாண்டி இங்க காம்பவுண்டிங்ன்றது வந்து மறந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான டூல் வந்து மறந்துட்டு மார்க்கெட்ல இப்போ நான் லோ டைம்ல இருக்கு, இந்த டைம்ல வாங்குவேன், இந்த டைம்ல விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டை வந்து அவங்க ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துப்பாங்க. பட் ஆனா ஆக்சுவலா மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது இந்த ஒரு புக்ல வந்து தெரிய வரும். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் கிராஷ் எல்லாம் ஏற்படுது அப்படின்னும் போது எப்படி உங்களை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸ்டே இன்வெஸ்டட்ன்றது எவ்வளவு முக்கியம், மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எவ்வளவு முக்கியம், மார்க்கெட் ஐல இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுல அந்த புக்ல வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்ப ரீசெண்டா ஒரு கிராஷ் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு வார் சூழ்நிலைனால இப்போ ஒரு கிராஷ் வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப வந்து 23,000 பாயிண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து போச்சு. அந்த டைம்ல என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அந்த ஒரு அமௌண்ட் வெளியே எடுக்கலாமா, இல்ல அப்படின்னா நான் ஷேர்ஸ் வந்து போட்டிருக்கேன், அந்த அமௌண்ட் வந்து வெளியே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்தாங்க. பட் ஆனா இந்த ஒரு புக்கை படிச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டே இன்வெஸ்டடா வந்து இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து இங்க வெல்த் கிரியேஷன் வந்து பண்ண முடியும். அதை தாண்டி மார்க்கெட் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்றது கிளியரா வந்து பார்த்தா மைண்ட்ல ஏறும். ஸோ இந்த ஒரு புக்கை நம்ம படிச்சுட்டு வரும்போது இந்த ஒரு மைண்ட் தாட்டோட வெளியே வரணும் அப்படின்றது இந்த புக்கோட டேக் அவேவா இருக்கு. அடுத்த புக்கா இருக்குது ஒன் அப்பான் த வால் ஸ்ட்ரீட்.
ஸோ இந்த ஒரு புக்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்றோம், நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் கண்ணு முன்னாடி பாக்குறோமோ, அந்த ஒரு கம்பெனில எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது, அந்த ஒரு பிசினஸ் எப்படி நம்ம ஓனரா மாறுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரோட்ல பாக்குறோம், ஹீரோ மோட்டார் சைக்கிள் வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிவிஎஸ் வண்டியும் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த ஒரு கம்பெனி வந்து நம்ம பை பண்றதுக்கான டைமா இருக்கு. நம்ம இந்த பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போலோ, அப்புறம் இங்க அந்த அப்போலோ பார்மசி இதெல்லாம் வந்து நாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெடிசன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டோர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ அதை நான் வந்து பாக்குறேன். அதே மாதிரி நான் ஐடிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறேன். நீங்க ஐடிஸோட அந்த ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட சரௌண்டிங்ல என்ன மாதிரியான பிசினஸ் இருக்கு, அதை நீங்க எப்படி இங்க எடுத்துக்கணும், அந்த ஒரு பிசினஸ்ல நம்ம எப்படி இன்வெஸ்டா மாறலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த ஒன் ஆப் அந்த வால் ஸ்ட்ரீட்டா வந்து இருக்கு. இந்த ஒரு புக்கு படிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது நீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு, மக்கள் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அப்ப அதுல ஏன் நான் ஒரு இன்வெஸ்டரா மாறக்கூடாது? அப்படி அந்த இன்வெஸ்டரா மாறிட்டேன் அப்படின்னா, நானும் இந்த கம்பெனியோட ஒரு பிசினஸ் பார்ட்னர். ஸோ அது எனக்கு பெனிஃபிட் தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அடுத்ததா வந்து இருக்கிறது காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்ன்ற புக். ஸோ இந்த ஒரு புக்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம், ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியம், இண்டஸ்ட்ரியில அவங்க எப்படி பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது எவ்வளவு முக்கியம், ஃபியூச்சர் growth எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றது எவ்வளவு முக்கியன்றதெல்லாம் இந்த புக் படிக்கிறது மூலமா தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெவன்யூ வந்து இப்போ இன்னொரு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது. மேனேஜ்மெண்ட் இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐன்றது இப்ப பெரிய தாக்கமா இருக்கு, ஷேர் வந்து இறங்கிட்டு இருக்கு, இது எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க, இப்படி எல்லாம் இந்த ஒரு கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணணும் அப்படின்றதே இந்த ஒரு புக்கை படிச்சாதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுக்கு நான் வந்து ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல சேர்மன் இஷ்யூ வந்து நடந்துச்சு. அந்த ஒரு சேர்மன் இஷ்யூனால நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து இங்க லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லார்ஜான டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாருக்குமே இந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல, லோன் வந்து ப்ரொசீட் பண்ணல. அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட அப்ரோச் பண்ண நிறைய பேர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் மூவ் ஆயிட்டாங்க. சேம் இதே மாதிரி இந்தசன் பேங்க்குமே நடந்துச்சு. இந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த சிஓ வெளியே போனாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இதே மாதிரி இந்தசன் பேங்க்கும் நடந்துச்சு. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், ட்ரஸ்ட் ஒர்த்தியா வந்து இருக்கணும். அண்ட் தென் அவங்களோட அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் கரெக்டா வந்து இருக்கணும். அவங்க எப்படி இண்டஸ்ட்ரி பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்கிறது நமக்கு சூப்பரா தெரியணும். ஸோ இந்த ஒரு புக்ல படிக்கும்போது நமக்கு அது வந்து தெரிய வரும். அடுத்தது த வாரன் பஃபட் வே. இந்த ஒரு புக்கை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து இங்க ஒரு மோட்டு உள்ள கம்பெனி வந்து பிக் பண்றது அப்படின்றது தெரிய வரும். மோட்டு உள்ள கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ ஐடிசி கம்பெனி வந்து இருக்காங்க. ஐடிசி சீக்கிரட்ல டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சீக்ரெட் பிசினஸ் யாருன்னு நினைச்சாலுமே ஐடிசி வந்து பீட் பண்ண முடியாது இந்தியாவில. ஏன் அப்படின்னா சிகரெட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த சிகரெட்ல நிறைய டாக்ஸஸ் வந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதை தாண்டி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ஐடிசி கிட்ட சூப்பரா இருக்கும். இன்னொருத்தவங்க புதுசா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்களை வந்து மார்க்கெட்ல பிடிக்க முடியுன்றது ரொம்ப ரேரான ஒரு கேஸா வந்து இருக்கு. ஸோ ஐடிசி இதுல வந்து ஒரு பெரிய மோட்டா வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்குமே ஒரு மோட் வந்து இருக்கணும். அந்த மாதிரியான பிசினஸ் பார்த்து நம்ம எப்படி வந்து பிக் பண்றது. ஸோ நம்ம எந்த கம்பெனி வந்து பிக் பண்றோமோ அவங்களோட மோட் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு புக் படிக்கும்போது நமக்கு வந்து தெரிய வரும். அடுத்த ஒரு புக்கா இருக்குது தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக் வந்து இருக்கு. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும், எப்படி நம்ம வந்து ரிஸ்க் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியா வந்து தெரிய வரும். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மேக் பண்ற மிஸ்டேக் இந்த இடம் தான் வந்து இருக்கு. ஸோ எப்படி அவங்களோட ரிஸ்க் வந்து கண்ட்ரோல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கம்பெனி வந்து பை பண்ணிருக்காங்க நல்ல பிரைஸ்ல, பட் ஆனாலும் இறங்குது, எப்படி ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்றது. இல்ல அப்படின்னா இது ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும், பட் ஆனா அவங்க பை பண்ண பிரைஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பர்ச்சேஸ் பிரைஸா வந்து பாத்தீங்கன்னா ராங்கான பிரைஸா வந்து இருக்கும். ஸோ அதாவது இங்க வந்து ஓவர் பிரைஸ்ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எல்லாம் நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு புக்ல ஓவராலா என்ன தெரிய வரும் அப்படின்னா, ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றதுன்றது தெரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடிசி கம்பெனி வந்து விழுது. ஐடிசி கம்பெனி விழுது அப்படின்னும் போது எல்லாரும் விற்கிறாங்கன்னும் போது நம்மளும் வந்து விற்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஐடிசியை பொறுத்தவரை இங்க விழுந்தால் கூட இந்த ஒரு கம்பெனில பிசினஸ் எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, டிவிடெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் எப்படி growth ஆயிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஐடிசியில் வந்து இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஐடிசியில் இங்க வந்து இன்னும் லாஸ்ல தான் வந்து இருக்க போகுது ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதனால வேற ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்து வரும். சேம் நம்ம டாடா மோட்டர்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா, இங்க டாடா மோட்டர்ஸ் ரெண்டா பிரியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெளிவா பார்த்திருந்தோம். டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வந்து பிரிஞ்சது அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. ஸோ அதனால அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். டாடா மோட்டர்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தல ஜேஎல்ஆர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஸோ அது எல்லாமே பிரியும் போது கரெக்டாக நடந்துச்சு. நம்ம வந்து ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்தோம். இதனால தான் இந்த ரெண்டு கம்பெனியுமே நம்ம சேமா கன்சிடர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ் பண்றது நல்லா தெரியும். அடுத்த புக்கா இருக்குது சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக் வந்து இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்த புக்ஸ் நிறைய வந்து பார்க்கும்போது எல்லாமே ஷேர் மார்க்கெட் கூட லிங்க் ஆன ஒரு புக்ஸா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த புக் அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு புக்கை நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்த 7 புக்கு படிச்சதுக்கு அப்புறம் 8வது புக்கா இந்த புக்கை ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு 7 புக்கை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஓகே ஷேர் மார்க்கெட் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து பார்க்கணும், எப்படிலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து டீட்டெயிலா தெரிய வந்திருக்கும். பட் ஆனா இங்க ஒரு லக் அண்ட் ரிஸ்க் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு புக்கை படிக்கும்போது தெரிய வரும். ஸோ இங்க வந்து கரெக்டான டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்ட ரீசனால ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணில இருந்து வந்து வெளியே வரும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்லயோ இல்ல அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்லயோ இல்ல அப்படின்னா இங்க ஜெர்மன் மார்க்கெட்லயோ இல்ல அப்படின்னா இங்க வந்து சைனா மார்க்கெட்லயோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த டைம்ல அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த டைம் எவ்வளவு முக்கியம், இந்த ஒரு டைம்ல அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்.
அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கா, இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற போது நமக்கு வந்து லக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கை மீறி நிறைய விஷயம் வந்து செயல்படும். பட் ஆனா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜியும் இன்னொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் ஒரே மாதிரி தான், சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், நமக்கு வராமல கூட இருக்கலாம். இல்ல நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், அவங்களுக்கு வந்து இங்க கம்மியா வந்திருக்கும். அதனால நம்ம பண்ணது கரெக்டோ இல்ல அப்படின்னு அவங்க பண்ணது தப்போ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் உள்ள போகக்கூடாது. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்றோம், நம்ம வந்து மணியை வந்து நம்ம இந்த ஒரு நோட்ல தான் பாக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சைக்காலஜி எப்படி பில்ட் பண்றது, நம்மளோட மைண்ட் செட்டா எப்படி வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு வருது, ஓவரால் மணியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அப்படின்றதுனால நமக்கு இந்த ஒரு புக்கை படிக்கும்போது தெரிய வரும். அடுத்த புக்கா வந்து இருக்கிறது ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற புக் வந்து இருக்கு. இது நம்ம ஆனந்த் சாரோட புக்கா தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்த புக்ஸ் எல்லாமே வந்து இங்க ஃபாரின் புக்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த யூஎஸ் மார்க்கெட் மென்ஷன் பண்ற மாதிரியான புக்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இந்த ஒரு புக்கை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இது இந்த காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்ன்ற புக்கை அப்படியே தழுவி எழுதப்பட்ட புக்கா தான் வந்து இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல பார்த்த அந்த ஒரு சினாரியோஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது இந்த ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு தெரிய வரும். அதை தாண்டி உங்களுக்கு ஜென்ரலா ஒரு எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஊர்ல வந்து மணி எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ மார்க்கெட்ல வந்து ஓப்பன் மார்க்கெட் க்ளோஸ் மார்க்கெட்னா என்னவா வந்து இருக்கு, ஸோ ஓவரால் எக்கனாமி எப்படி ரன் ஆகுது, இங்க ஒரு இடத்துல எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு இடத்துல எப்படி ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு ஜென்ரலான ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு புக்ல வந்து இருக்கும். அதனால இந்த புக்கை படிக்கிறது நம்ம 9th பிளேஸ் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் புக்கா இருக்குது, மாஸ்டர் புக்கா வந்து இருக்குது, செக்யூரிட்டி அனாலிசிஸ் என்ற புக் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இன்வெஸ்டரா மாறதுக்கு இந்த ஒரு புக் வந்து உங்களுக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரலா ஒரு ஸ்டாக்ல நம்ம என்னென்ன பார்க்கணும், எப்படி மேனேஜ்மெண்ட் செயல்படுது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரலா தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்டெப்தா அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு, வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனி சொல்ற பிசினஸ் வந்து பண்றாங்களா, நம்பர்ஸா நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். அந்த நம்பர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டாக்டர் ரெடின்ற கம்பெனி எடுத்துக்கிறோம், இல்லை அப்படின்னா ஐடிசின்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். அது ஒரு நல்ல ஃபார்மா கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த ஒரு 9 புக் படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், வேல்யூஷன்ஸ்லாம் பார்த்துட்டு. பட் ஆனா இன்னும் டீப்பா நம்ம வந்து சொல்ல ஆரம்பிப்போம் இந்த ஒரு புக்கை படிக்கும்போது. எப்படி சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னா, இந்த கம்பெனி R&Dல எங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ட்ரக்ஸ் என்னவா இருக்கு, அவங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்கு, கேஷ் ஃப்ளோ எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், என்னோட கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு, ஸோ இன்னும் எவ்வளவு ப்ராஃபிட் growth இந்த கம்பெனிக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஸோ இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ் வந்து என்னவா இருக்கு இப்படின்ற மாதிரி டேட்டாஸோட வந்து மென்ஷன் பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு புக் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி நிறைய புக்ஸ் வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணாம தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து 10 பேசிக் புக்ஸ் ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி என்னோட சஜஷன்ஸ்ல உள்ள ஒரு புக்கா வந்து இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி படிக்கும்போது இந்த ஒரு டேக்அவேலாம் எடுத்துட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் லிங்க்ல வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல நீங்க வந்து படிச்சு அண்ட் தென் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நீங்க பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரலா என்ன மார்க்கெட் நியூஸ் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலான்றதா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ இந்த ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கிறது ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கு. இல்ல இதெல்லாம் உங்களால படிக்க முடியல அப்படின்னாலும் கூட நீங்க வந்து ஆடியோ பாட்காஸ்டா கூட கேட்கலாம். இந்த ஒரு புக்ஸ் எல்லாமே ஆடியோ பாட்காஸ்டா கூட நீங்க வந்து கேட்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட விஷயம் தான். என்னோட ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒரு புக்ஸை படிக்கும்போது நான் ஒரு டேக் அவே சொன்னேன், இந்த ஒரு டேக் அவேஸோட தான் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டேக் அவேஸோட வெளியே வந்தீங்கன்னா போதும், அது புக்ஸ் நீங்க படிச்சு வெளியே வந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஆடியோ புக்கா கேட்டுட்டு அந்த ஒரு டேக் அவேஸோட வெளியே வந்தாலும் சரி, அது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.